ஜென்ரல் அக்கவுண்ட் ஆஃப் ஆல்காலஜி ஆர் ஃபைக்காலஜி ஆல்கே. இது யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பியில் இருக்கிற ஒரு டாபிக், அதாவது ஒரு யூனிட்ல ஒன் ஆஃப் த டாபிக். இது ஒரு இன்ட்ரடக்டரி கிளாஸ் தான். ஓகே, இது ஒரு இன்ட்ரடக்டரி கிளாஸ் தான், டீட்டெயிலாக இருக்காது, மேலோட்டமாக தான் சொல்லியிருப்பேன் இதில். அண்ட் இதுக்கப்புறம் வர வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், சரிங்களா? Introduction to Algology or Phycology. So Algology இல்லை Phycology இது எதை பற்றி? ஸ்டடி ஆஃப் ஆல்கே, பாசியை பற்றி, பாசிகளை பற்றி படிக்கிறது தான் என்னது ஆல்காலஜி, ஃபைக்காலஜி. ஸோ இது எப்படி இருக்கும்? ஒரு சிம்பிள் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம். சிம்பிளாக ஃபோட்டோசிந்தட்டிக்னு என்ன? தனக்குத்தானே ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். அண்ட் இது எங்கே தான் மோஸ்ட்லி உயிர் வாழும்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் தான். ஒரு பர்சன் ஆல்கேவை படித்தா அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க? ஆல்காலஜிஸ்ட் இல்லைன்னா ஃபைக்காலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஹிஸ்டாரிக் ஸ்டடி, இது லோயர் பிளான்ஸை பற்றி படிக்கிறது ஆல்காலஜி. ஸோ ரிசர்ச் போயிட்டுருக்கு. பாலிஃபைலட்டிக், அதாவது டிஃப்ரெண்ட் ஆன்சிஸ்டர்ஸ்லேருந்து டெவலப் ஆகிற ஒரு ஆர்கானிசத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பாலிஃபைலட்டிக். ஏன் டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்கிறோம்? இது ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம்ஸில் இருக்குது, காலனிஸ் ஃபார்மில் இருக்குது. ஃப்ரெஷ் வாட்டர், மெரைன் வாட்டர் அது விட்டுருங்க, தண்ணி எவ்வளோ வந்தாச்சு. பாலிஃபைலட்டிக், டிஃப்ரெண்ட் ஆன்சிஸ்டர் லைன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கொலினியல் ஃபார்ம் இருக்குது, சிங்கிள் செல் இருக்குது, அதாவது யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார், காலனிஸ், அப்புறமா ஒரு பிளான்ட் லைக் அப்பியரன்ஸ், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஆன்சிஸ்டர் லைன்ஸ்லேருந்து டெவலப் ஆயிருக்குன்றத சொல்கிறாங்க பாலிஃபைலட்டிக். டெஃபினிஷன் ஃபார் ஆல்கே. ஸோ ஆல்கே வந்து ஒரு ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசத்தோட ஒன் ஆஃப் த டைவர்ஸ்டு குரூப். ஃபோட்டோசிந்தட்டிஸ்னாவே தெரியும் நம்மளுக்கு என்னென்னா ஃபுட்டை தனக்கு தானாக ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுலேருந்து பிரிஞ்சு வந்த ஒன் ஆஃப் த குரூப் ஆஃப் ஆர்கானிசத்தை தான் நம்ம ஆல்கேன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ப்ரோகேரியாட்டும் இருக்குது. ப்ரோகேரியாட்டிக் எக்ஸாம்பிள் எது? ப்ளூ க்ரீன் ஆல்கே. இப்போ அது ப்ளூ க்ரீன் பாக்டீரியான்னு சொல்கிறாங்க. அப்புறமா யூகேரியாட்டிக்கும் இருக்கு இல்லையா? ஸோ யூகேரியாட்டிக்கில் சில அதாவது யூகேரியாட்டிக் ஆல்கேவும் இருக்குது. சில இடத்துல ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு மாதிரியும் இருக்கும், சில இடத்துல அந்த ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப் மாதிரி இருக்காது. ஓகே, ஸ்கோப் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபைக்காலஜி. ஸோ ஃபைக்காலஜி நம்ம எதுக்கு, என்ன ஸ்கோப் இருக்குன்னா, இந்த ஈகோசிஸ்டம், அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்தில் ஃபுட் ப்ரொடியூசர்ஸ் யார்? இந்த ஆல்கே அண்ட் ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆல்கே தான். ஸோ த ப்ரைமரி ப்ரொடக்ஷனே யாருன்னு சொன்னீங்கன்னா அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்தில் ஆல்கே தான். ஸோ ரிசர்ச் எப்படியெல்லாம் ரிசர்ச் பண்ணுறாங்க பாருங்கள். ஈக்காலஜி, பயோடெக்னாலஜி, என்விரான்மெண்டல், மானிட்டரிங். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த பேசிஸில் தான், அதாவது ரிசர்ச் பற்றி ஸ்கோப்னு சொல்லிட்டோம்ல. ஸோ இது ரிசர்ச் எதுலெல்லாம் பண்ணி? ஈக்காலஜியில், ஈக்காலஜி, பயோடெக்னாலஜி, என்விரான்மெண்டல், மானிட்டரிங்கில் நம்ம ஆல்கல் ப்ளூம்ஸ், டாக்ஸின்ஸ், அதை பற்றியெல்லாம் ரிசர்ச் போயிட்டுருக்கு. அண்ட் இது எதுக்கு ஒரு இதுவாக காட்டுது? அதாவது எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசத்துக்கு நடுவில் இருக்கிற, அதாவது லோயர் ஃபார்ம்ஸில் இருக்கிற ஆல்கே, ஹையர் ஃபார்ம்ஸில் இருக்கிற ஹையர் பிளான்ஸ்லேயும் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. அப்போ எவல்யூஷனரியில் வந்து எதில் இருக்கு எது வந்தது? ஸோ ஃபைலோஜெனியாவும் நம்மளுக்கு இது தெரிஞ்சுக்கலாம், இந்த ஆர்கானிசம் எப்படி வந்தது, அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் வந்து, அதாவது ஃபஸ்ட்டு ப்ரிமிட்டிவ்லேருந்து அட்வான்ஸுக்கு எப்படி வந்ததுன்றதை தெரிஞ்சுக்க முடியும். டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஹேபிட் ஏற்கனவே சொல்லியாச்சு. அக்வாட்டிக், அக்வாட்டிக்னாவே என்னது? தண்ணியில். தண்ணி எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ் வாட்டரும் இருக்குது, மெரைன் வாட்டரும் இருக்குது, பிராக்கிஷ் வாட்டரும் இருக்குது. என்வரான்மெண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம், மெரைன் வாட்டர் ஈகோசிஸ்டம், பிராக்கிஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம் இருக்குது. அண்ட் சில ஆல்கே வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்ட், அதாவது ஈரமாக இருக்கிற ராக்ஸ் மேலே வரும். ஏன் நம்ம வீட்டில் கூட வருது இல்லையா, பாத்ரூம்ஸில் எல்லாம் ஆல்கே வருது இல்லையா, பாசி பிடிக்குது இல்லையா, அங்கே தண்ணி மட்டும் இருக்குது, ஆனால் ஃபுல்லாக இப்போ ஒரு பாண்டில், அதாவது ஃப்ரெஷ் வாட்டர்னால் பாண்டில் நிறைய தண்ணியே இருக்கும். ஸோ அங்கே ஆல்கே இருக்கும், ஆனால் நம்ம இதில் நம்ம கொஞ்சமாக தான் இது பண்ணுறோம், ஆனாலும் அங்கே வருது இல்லையா. ஸோ அதே மாதிரி ராக்ஸ், சாயிலில் வருது, மாய்ஸ்ட் சாயில், ராக்ஸில் ட்ரீயோட பார்க், மரப்பட்டையில் கிளேஷியஸ்னா ஐஸ் பாறைகள், இல்லைன்னா ஸ்னோ, அந்த மாதிரி வளர்றது பேர் வந்து கிரிப்டிக், தட் இஸ் கிரிப்டோஃபைட்டிக் ஆல்கே ஆர் க்ரையோஃபைட்டிக்னு படிக்கலாம். கிரிப்டோ வேணாம், கிரிப்டோ தப்பாக சொல்லிட்டேன். க்ரையோஃபைட்டிக் ஆல்கே. க்ரையோஃபைட்டிக் ஆல்கேன்னா என்னது? ஆல்கே ஸ்னோவில் வளருது ஆர் கிளேஷியர்ஸ். ஓகே,
ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ்னாவே இது வந்து என்னது தாலஸ் ஃப்ளாட் அண்ட் பாடி சர்ஃபேஸ் இருக்கிறது தாலஸ் ட்ரூ டிஷ்யூஸ் ஆர் ஆர்கன்ஸ் அதில் இல்லை. ஸோ ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் என்ன குளோரோஃபில் ஏ அப்புறமா கரோட்டினாய்ட் பிக்மெண்ட்ஸ் குளோரோஃபில் பி சி கரோட்டினாய்ட்ஸ் ஃபைக்கோபில்லன்ஸ் இதெல்லாமே ஆல்கேல இருக்குது. இதனால அவங்களோட ஆல்கேயோட கலர் மாறுது. ரெட் ஆல்கே ப்ரௌன் ஆல்கே க்ரீன் ஆல்கே எல்லோ தட் இஸ் கிறிசோஃபைசியன் பெசிலியோஃபைசியன் டைட்டமேஷியஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸை வச்சு கூட நம்ம என்ன அதாவது ஆல்கேவை கிளாஸிஃபை பண்ண முடியலையே. கிளாஸிஃபிகேஷனில் டீட்டெயிலை பார்க்கலாம். இது இன்ட்ரடக்ஷன் தான். செல் வால். ஸோ செல் வாலில் வந்து சிலதில் செல்லுலோஸால் மிடப்பாக இருக்கும் செல் வால் ஆஃப் ஆல்கே. சிலதில் இப்போ டைட்டமேஷியஸ் சொன்னேன் இல்லையா அதில் சிலிக்காவால் மிடப்பாக இருக்குது. ஆல்ஜின் வந்து ப்ரௌன் ஆல்கேல மிடப்பாக இருக்குது. கெராஜினம் இது வந்து ரெட் ஆல்கேல. ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். நியூட்ரிஷன் பார்த்திங்கன்னா ஆட்டோட்ராஃபிக் தான். சிலதில் வந்து மிக்ஸோட்ராஃபிக். மிக்ஸோன்னா ஆட்டோ அண்ட் ஹெட்டிரோட்ராஃபிக் மிக்ஸாக இருந்ததுன்னா அது மிக்ஸோட்ராஃபி ஹெட்ரோட்ராஃபின்னு சொல்லலாம். ஹேபிடேட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஆல்கேக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குளோரெல்லா ஸ்பைரோகைராவும் ஃப்ரெஷ் வாட்டர் ஆல்கே தான். வால்வெக்ஸ். இப்போ குளோரெல்லா என்றது வந்து சிங்கிள் செல் நான் மொட்டைல். மொட்டைல்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாது. அண்ட் வால்வெக்ஸ் பாருங்க காலனிஸில் இருக்குது குரூப்பாக இருக்குது பார்த்துருக்கீங்களா இங்கே. அண்ட் அதுக்கு ஃப்ளாஜெல்லா இருக்குது பார்த்துருக்கீங்களா சீலியா மாதிரி சின்ன சின்னதா. ஸோ அப்போ அது என்னது மொட்டிலிட்டி இருக்குது மூமெண்ட் இருக்குது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக முடியும். அதனால அது சிங்கிள் கிடையாது காலனியில் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் ரிப்பன் ஷேப்பில் கீழே இருக்குது இல்லையா ஸ்பைரோகைரா. இது எப்படி இருக்குது ரிப்பன் ஷேப்பாக இருக்குது இல்லையா. ஓகே ஸோ இது எல்லாமே எங்கே வாழுது ஃப்ரெஷ் வாட்டரில் வாழுது. மெரைன் ஆல்கே. மெரைன் ஆல்கேல வந்து சர்காசம் சீவீடன் கூட சொல்லலாம். ஸோ சர்காசம் என்றது ப்ரௌன் ஆல்கே தான். லாமினேரியா என்றதும் ப்ரௌன் ஆல்கே தான். ஓகே சர்காசம் லாமினேரியா இது ரெண்டுமே ப்ரௌன் ஆல்கே. பாலிசைஃபோனியா மட்டும் ரெட் ஆல்கே. ஸோ இது எல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன் நான் மெரைன் ஆல்கேக்கு. பிராக்கிஷ் வாட்டர். ஸோ பிராக்கிஷ் வாட்டர்னா அல்வா என்டரோமார்ஃபா அதாவது சால்ட் அண்ட் அதாவது மெரைன் வாட்டரும் ஃப்ரெஷ் வாட்டரும் கலக்கிற இடத்துல உப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா ரெண்டும் கலக்குது இல்லையா. ஸோ அங்கே இருக்கிற வாட்டர் நம்ம பிராக்கிஷ் வாட்டர்னு சொல்லுவோம். ஸோ அது அல்வா இருக்குது. எக்ஸாம்பிள் இன்னும் ஒரு அல்வா வந்து ஒரு ஃப்ளாட்டன்டு ஷேப்பில் இருக்கும். இது வந்து என்ட்ரோமார்ஃபா வந்து மெலீசா அதாவது உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அல்வா வந்து ப்ராடாக இருக்குது. ஆனால் என்ட்ரோமார்ஃபா எப்படி இருக்குது ரொம்ப மெலீஸாக இருக்குது. அதாவது ஒரு சாட்டன் ரிப்பன் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது என்ட்ரோமார்ஃபா. டெரஸ்ட்ரியல் ஆல்கே வவுச்சேரியா. இது டெரஸ்ட்ரியலில் வாழற ஆல்கே இது வவுச்சேரியா. எபிஃபைட்டிக் ஆல்கேன்னா என்னது இன்னொரு பிளான்ட் மேலே எபின்னாவே என்னது இன்னொரு பிளான்ட் மேலே வளர்றது. ஸோ எக்ஸாம்பிள் என்ன கொலியோகீட். ஓகே கொலியோகீட்டும் பார்த்தீங்கன்னா ஆனால் இது மொட்டிலிட்டி கிடையாது மூவ்மெண்ட் ஆகாது. ஏன்னா ஒரு இடத்துல தான் இருக்கும். ஓகே ஏன்னா ஃப்ளாஜெல்லாவே எதுவும் இல்லை. க்ரையோஃபைட்டிக் ஆல்கேன்னா என்னன்னு சொன்னேன் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் எது மேலே வளரும்னு சொன்னேன் ஸ்னோ மேலே. ஸோ ஸ்னோ மேலே வளர்கிற ஆல்கே நம்ம என்னன்னு சொல்லுவோம் கிளாம்டோம் தட் இஸ் க்ரையோஃபைட்டிக் ஆல்கே. ஸோ கிளாம்டோமோனாஸ் நிவாலிஸ். ஓகே கிளாம்டோமோனாஸ் நிவாலிஸ்ன்னு சொல்லுவாங்க. தாலஸ் ஆர்கனைசேஷன் யூனிசெல்லுலர் ஏற்கனவே அங்கே எடுக்கும்போதே நான் உங்களுக்கு சொன்னேன். யூனிசெல்லுலர்னா குளோரெல்லா காலனிஸ் என்ன வால்வாக்ஸ் ஃபிலமெண்டஸ் என்ன அதாவது ரிப்பன் ஷீப்னு சொன்னேன் இல்லையா. ஃபிலமெண்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலமெண்டஸ்னா த்ரெட் மாதிரி இருக்கிறது அது ஸ்பைரோகைரா. இந்த ஸ்பைரோகைராவோட இன்னொரு பேர் என்ன பாண்ட் சில்க் வாட்டர் சில்க் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. மல்டி செல்லுலார் மேக்ரோ ஆல்கேக்கு வந்து மல்டி செல்லுலார் கண்ணுக்கு நல்லா இப்போ இங்கே பார்த்தோம் இல்லையா இது கண்ணுக்கு நல்லா தானே தெரியுது. ப்ரௌன் ஆல்கே வீட் பிளான்ட் மாதிரி லீஃப் லைக் ஸ்டெம் லைக் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ அது மெரைன் ஆல்கே ஜெயண்ட் அதாவது மெரைன் ஆல்கேன்னு சொல்லலாம். மேக்ரோ ஆல்கேன்னா பெருசாக தெரியுது பெருசாக இருக்கிறது சர்காசம் அண்ட் சீவீட்ஸ் எல்லாமே. அண்ட் யூனிசெல்லுலாரில் பார்த்தீங்கன்னா கிளாம்டோமோனாஸ் இது வந்து மொட்டிலிட்டி இருக்குது. ஏன் இருக்குது ஃப்ளாஜெல்லா இருக்குது அதனால். அப்புறம் காலனிஸ் ஏற்கனவே சொன்னது தான். காலனிஸில் வால்வாக்ஸ் பாருங்கள் காலனிஸாக இருக்குது ஃப்ளாஜெல்லா இருக்குது அதனால அது மூமெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பால்மிலாய்டில் டெட்ராஸ்போர்ஸ் உள்ள வந்து அதாவது டெட்ராஸ்போர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது டெட்ராஸ்போரா. எக்ஸாம்பிள் பார்மிலாய்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன டெட்ராஸ்போரா. அது எப்படி இருக்குன்னு பாருங்க இங்க
filamentous and branch. ஸோ branches இருக்காது, filamentous ribbon மாதிரி இருக்கும். ஸ்பைரோகைரா பாண்ட் சில்க்னு சொல்லலாம், வாட்டர் சில்க்னு சொல்லலாம். filamentous branches, filament தான் த்ரெட் மாதிரி தான் இருக்கு, ஆனால் இதில் branches இருக்கு. எக்ஸாம்பிள் cladophora. heterotrichus வந்து எப்படி இருக்கு பாருங்க. heterotrichusனாவே டிஃப்ரெண்ட் ஹேர்ஸ் இருக்கிற மாதிரி, ட்ரைக்கஸ்னா முடி மாதிரி இருக்கும், ஆனால் அது நிறைய இருக்கு. அதாவது heterotrichus டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பார்த்துக்கோங்க இதில். அண்ட் இது எக்ஸாம்பிள் வந்து ஸ்டீஜியோகொலீனியம் வச்சுக்கோங்க. ஸ்டீஜியோகொலீனியம் heterotrichusக்கு எக்ஸாம்பிள் என்ன? ஸ்டீஜியோகொலீனியம். நெக்ஸ்ட் parenchymaceous algae எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லலாம்னா அல்வாவும் சொல்லலாம், லேமினேரியா. இது கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தா parenchymaceous செல்ஸ் இருக்கும், அதனால அல்வா அண்ட் லேமினேரியா எக்ஸாம்பிள். ஸோ கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் கிளாசிஃபிகேஷன் தான். அப்போ ஃப்ரிட்ஜ் கிளாசிஃபிகேஷன் எதெல்லாம் வச்சு பண்ணாருன்னா கிளாஸிஃபை பண்ணாருன்னா பிக்மெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கா, ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸை வச்சு, அப்புறமா ஃப்ளாஜெல்லாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃப்ளாஜெல்லா எத்தனை நம்பரு, டைப்பு, விப்ளாஷா, டின் செல் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி. கெமிக்கல் காம்போசிஷன், ஸோ அந்த கெமிக்கல்ஸ் என்னென்ன கெமிக்கல்ஸ் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அதை பேஸ் பண்ணியும் கிளாஸிஃபை பண்ணாரு. ஸோ பிக்மெண்ட்ஸ் அண்ட் கலர்ஸ், பிக்மெண்ட்டோட கலர் எப்படி வந்து நம்ம பார்க்கலாமா. க்ரீன் ஆல்கேக்கு ரெஸ்பான்சிபிள் யார்? குளோரோஃபில் A அண்ட் B. அப்போ இதில் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன பார்க்கலாம். குளோரெல்லா ஸ்பைரோகைரா. ஸோ குளோரெல்லா ஸ்பைரோகைரா வந்து ஸ்பைரோகைரா வந்து க்ரீன் ஆல்கேக்கு இன்னொரு பேர் என்ன? குளோரோஃபைசியன் ஆல்கே. அதில் இருக்கிற பிக்மெண்ட் என்ன? குளோரோஃபில் AB. ப்ரௌன் ஆல்கேக்கு ரெஸ்பான்சிபிளான பிக்மெண்ட் எது? ஃபியூகோசாந்தேன். அதனால தான் அந்த ஆல்கே ப்ரௌன் கலரில் இருக்குது. சர்காசம் லாமினேரியா. ரெட் ஆல்கே. ஃபைகோஎரித்ரின், பாலிசைஃபோனியா ஜெலிடியம். ஃபைகோஎரித்ரின்னாவே என்னது? ஃபைகோஎரித்ரின் என்றது பிக்மெண்ட். ரெட் ஆல்கே ரொடோஃபைசியன். அண்ட் ப்ரௌன் ஆல்கேக்கு என்ன சொன்ன? பியோஃபைசியன். ஸோ ரெட் ஆல்கேக்கு ரொடோஃபைசியன், அதில் இருக்கிற பிக்மெண்ட் வந்து ஃபைகோஎரித்ரின். பாலிசைஃபோனியா ஜெலிடியம். ப்ளூ கிரீன் ஆல்கே சைனோஃபைசியில் இருக்கிறது வந்து ஃபைகோசயானின் எக்ஸாம்பிள் நான்ஸ்டாப் அனபீனா. ஸோ இந்த கலர்ஸை வச்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. இது வந்து ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் போர்ஷன் தான். ஓகே. ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஸ்டார்ச், குளோரோஃபைசினில் ஸ்டார்ச் என்ன? குளோரோஃபைசினோட ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் என்ன? ஸ்டார்ச். எக்ஸாம்பிள் வந்து ஸ்பைரோகைரா. ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் எது? ரோடோஃபைசின். ரெட் ஆல்கே பாலிசைஃபோனியா. லாமினேரியன் அண்ட் மேனிடால் எதில்? ஃபியோஃபைசி எக்ஸாம்பிள் லாமினேரியா. சைனோஃபைசியன் ஸ்டார்ச், சைனோபாக்டர்னு கூட சொல்லலாம், நான்ஸ்டாக். ஓகே. செல்வாலோட காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ், அல்வால செல்லுலோஸ். அது எக்ஸாம்பிள் என்ன இது? கிரீன் ஆல்கே குளோரோஃபைசியன். ஆல்ஜினேட்ஸ் சர்காசம் பியோஃபைசி ப்ரௌன் ஆல்கே. கேராஜினம் கான்ட்ரஸ் ரெட் ஆல்கே. சிலிக்கா டைட்டமேஷியஸ் நவிக்யூலா மியூசிலேஜ் நான்ஸ்டாக் சைனோஃபைசியன் ஆல்கே. ஸோ இது வந்து செல் வால் காம்போசிஷன். ரீப்ரொடக்ஷன். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனா ஃப்ராக்மெண்டேஷனாக துண்டு துண்டாக கட் பண்ணி அதுலேருந்து ஒரு நியூ ஸ்பைரோகைராவோ ஃபிலமெண்டஸ் ஸ்பைரோகைரா டெவலப் ஆகிறது. நெக்ஸ்ட் ஜூஸ்போர்ஸ் கிளாம்டமோனாஸ் அண்ட் எப்ளனோஸ்போர்ஸ் குளோரெல்லா. இங்கே ரெண்டுத்தையுமே கொடுத்துருக்கேன், ஜூஸ்போர்ஸ் அண்ட் கிளாம்டமோனாஸ். ஜூஸ்போர்க்கு எக்ஸாம்பிள் கிளாம்டமோனாஸ் அண்ட் இங்கே மேலே குளோரெல்லாக்கு வந்து ஆப்ளனோஸ்போர்ஸ் கொடுத்துருக்கோம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து ஐசோகேமி. கிளாம்டமோனாஸ் எக்ஸாம்பிள் ஒன்ஸ் அகெயின். அனைசோகேமி வந்து யூடரோனியா. ஊகேமின்னா வால்வாக்ஸ் ஃபியூக்கஸ். என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்போ நம்ம இதை தனித்தனியாக சொல்லலாம் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட. ஓகேவா? சைனோபாக்டீரியானாவே ப்ளூ கிரீன் ஆல்கே. ஸோ ப்ளூ கிரீன் ஆல்கேனாவே ப்ரிமிட்டிவ் ஒன். ப்ரோகேரியாட். அப்புறமா ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசத்தை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ப்ளூ கிரீன் ஆல்கேன்னு சொல்லலாம். இதோட ஸ்டோரேஜ் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் எதுன்னா சைனோஃபைசியன் ஸ்டார்ச். ஸோ இது வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன். இதோட மெயின் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா பிளான்ஸுக்கு நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குது. அண்ட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி ஃப்ரெஷ் வாட்டர் சிஸ்டத்தில், தட் இஸ் அதில் தான் ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டத்தில் இதுதான் ப்ரைமரி
ப்ரொடியூசர், ப்ரொடக்டிவிட்டி. ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டினா என்ன? ப்ரொடியூசர். ரீப்ரொடக்ஷன் அண்ட் லைஃப் சைக்கிள். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன், ஃபிஷன், பட்டிங். ஏசெக்ஷுவல் பார்த்தீங்கன்னா ஜூஸ்போர், எப்ளனோஸ்போர், ஆட்டோஸ்போர்ஸ். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஐசோகேமி, அனைசோகேமி, ஊகேமி. இது எல்லாமே ஆல்டர்னேஷன் ஆஃப் குரூப்ஸ். இது வந்து ஹாப்ளான்டிக், டிப்ளான்டிக், ஹாப்ளோடிப்ளான்டிக். அதை பற்றி நம்ம கிளியராக படிக்கும்போது நான் சொல்கிறேன். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆல்கி. ஆல்கிவை ஃபுட்டாக யூஸ் பண்ணுறாங்க, சீவீட்ஸாக யூஸ் பண்ணுறாங்க, நியூட்ரசிட்டிக்கல்ஸாக யூஸ் பண்ணுறாங்க, ஸ்பைரலினா, அப்புறமா போர்ஃபைரா, அல்வா, இதெல்லாம் ஃபுட்டாக யூஸ் பண்ணுறோம். ஈவன் சிங்கிள் செல் ப்ரோட்டீன் குளோரல்லா அண்ட் ஸ்பைரலினாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். இண்டஸ்ட்ரியல் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா அகாரகர், கேராஜினம், ஆல்ஜினேட்ஸ் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணுறோம், அனிமல் ஃபீடாக யூஸ் பண்ணுறோம், அக்வா கல்ச்சரில், பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸில், பயோஃபியூவல் ரிசர்ச்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அகாரகர், ஜெலிடியம், கிராஸ்லேரியா, அகாரகர் எடுக்கிறாங்க. ஆல்ஜினேட்ஸ் வந்து லாமினேரியா, சர்காசத்தில் எடுக்கிறாங்க. பயோ ஃபர்டிலைசர்ஸ் வந்து அனபினா, நான்ஸ்டாக். பயோஃபியூவல் வந்து பாட்ரோகாக்கஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. நீங்கள் ஸோ ஒரு ஹைப்பும் கொடுங்க.